இன்டர்நெட்டை திறந்தாலே தோனி கேப்டன், தோனி கேப்டன், தோனி கேப்டன். ஆனா ருத்துராஜ் போயிட்டானே எவனா வருத்தப்படுறீங்களா? குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டீங்களா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? பதட்டப்படாத. யாரு வெச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னதான் வந்து தோனி கேப்டன் ஆயிட்டான்னு சந்தோஷமா இருந்தாலும் எங்க டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேக்வாத் வந்து இப்படி போயிடுவான்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. இது வந்து ஒரு மிகப்பெரிய கேப். அதாவது இவனை வந்து ரீப்ளேஸ் பண்றதுன்றது முடியாத ஒரு விஷயம். இது கண்டிப்பா ஒன் ஆஃப் த பிக் ப்ராப்ளம் ஃபார் சிஎஸ்கே ரைட் நவ. பட் வந்துட்டு என்னன்னா இந்த சீசன் ருத்ராஜோட எக்ஸ்பெக்டேஷனை ருத்ராஜ் ப்ரூவ் பண்ணல. மேபி அவன் அந்த ஒன் டவுன் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறனாலயா என்னன்ற அந்த ரீசன்லாம் தெரில. பட் வந்துட்டு கிளிக் ஆகல. பட் ஸோ நீ சொன்ன மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஒரு கேப்பு யார் ஃபில் பண்ணுவான்னு நீ நினைக்கிற? ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸும் இருக்கணும், கிளாசிக்கும் இருக்கணும். ரீப்ளேஸ்மெண்ட் வரும் கண்டிப்பா. பட் இந்த நெக்ஸ்ட் மேட்சுக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நம்ம ராகுல் திரிபாதி தான் வந்து ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நீ என்ன நினைக்கிற? ராகுல் திரிபாதி ஆட வைக்கிறது வந்து எனக்கு அது பாயிண்ட்லெஸ்ஸாக படுது. அவன் வந்து ஒரு ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. மிடில் ஆர்டரில் ஒரு காலத்தில் பத்ரிநாத்லாம் ஒரு ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? இன்னிங்ஸ் டக்கு டக்குன்னு விக்கெட் போதா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ராகுல் திரிபாதி அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுல ராகுல் திரிபாதி வந்து ஒரு ஸ்கில்டு. பட் ஓப்பனிங் அகைன் வந்துட்டு நீங்கள் அதை அகைன் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இது ஒரு டெய்லர் மேட் சுச்சுவேஷன் ஃபார் சிஎஸ்கே டு ட்ரை அண்ட் யங்ஸ்டர்னா ஷேக் ரஷீத் போலாம் என்னை பொறுத்தவரையும். அதாவது 17 வருஷமா சிஎஸ்கே பார்த்துட்டு இன்னமும் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிற பாத்தியா? அதனாலதான் நீ எம்ஐ ஃபேனா இருக்க. கரெக்டா திரிபாதின்னு சொன்ன, நான் சிஎஸ்கே ஃபேனா இருக்கேன். புரியுதா? ஆனா நீ சொல்றதுனோ ஒஸ்ட். கண்டிப்பா திரிபாதிக்கு தான் மேக்சிமம் போவாங்க. பட் ஷேக் ரஷீத் போலாம், ஒரு ரைட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. ஆந்திரா கார்டன் நல்ல பிளேயரு. T20 செஞ்சுரிலாம் அடிச்சிருக்கான். ஆக்சுவலா அவன் ரொம்ப வருஷமா சிஎஸ்கே கூட டிராவல் பண்ணிருக்கான். அந்த ஒரு டீமோட ஜெல் ஆக முடியும், ஒரு கோர் டீமோட அடாப்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் சான்ஸ் கொடுத்து அவர் ப்ரூவ் பண்ணணும். அது வந்து நம்ம எல்லாருமே அதான் விரும்புறோம். கொடுக்கணும், அப்புறம் தான் ப்ரூவ் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்சே எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாது. பட் வந்து அவனுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஆட வச்சு இப்போ அடுத்து அப்படி ஆடினால தான் பிரியான் ஷாரியா 4th மேட்ச்ல அடிக்கிறான் செஞ்சுரி. கரெக்டா? அதுவும் எந்த சுச்சுவேஷனா அவ்வளோ விக்கெட்ஸ் இந்த சுச்சுவேஷன்லயும் போ, நீ உன் கேம் ஆடுனால தான், இல்லைனா வந்திருக்காது. ஸோ சான்ஸ் கொடுத்து பண்ணா அவன் ஆடுவான். இல்லைன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஹிந்தி கமெண்ட்ரியில பார்க்கலாம்.